மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க திட்டம் என ஊடகங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இன்றி செய்தி வெளியிடுவதாகவும், அதிமுகவில் மீண்டும் ஓ. பன்னீர்செல்வம் இணைய உள்ளதாக வெளிவரும் தகவலில் உண்மை இல்லை எனவும், தொண்டர்களின் எண்ணத்தின் அடிப்படையில் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழி நடத்தி செல்வதாகவும், எந்த காலத்திலும் ஓ. பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்கப் போவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு சொல்வதாகவும் தெரிவித்தார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள கம்யூனிஸ்ட் அரசு முயற்சி செய்கிறது என திமுக அரசை குற்றம் சாட்டி எக்ஸ் சமூக வலைதளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார். தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியுள்ளதாகவும், மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருவதாகவும், இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு தமது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் அதன் கிளை நிறுவன உரிமையாளர் அருண்குமார், அவரது மனைவியை போலீசார் கைது செய்தனர். ஆவடியில் கிளை நிறுவனத்தை தொடங்கியவர்கள் 134 கோடி ரூபாய் மோசடி செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரூசோ கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிவினையை விதைப்பதே திமுக தான் என கூறி பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் மோடி எதை பேசினாலும் அதை திரித்து ஆதாயம் தேட முயற்சிப்பது முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சி தலைவர்களின் வழக்கம். அந்த வகையில் அவர்கள் இலவச திட்டங்களுக்கு எதிராக மோடி பேசுகிறார் என திரித்து வருகின்றனர். இலவச திட்டங்களுக்கு பாஜக எதிரி அல்ல. தேர்தல் வெற்றிக்காக குடும்ப ஆட்சியை தக்க வைக்க இலவச திட்டங்களை அறிவிப்பது நாட்டின் வளர்ச்சியை முடக்கிவிடும். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் உபி, பீகார் மாநில மக்களை இழிவுபடுத்தாத நாளே இல்லை. அக்கட்சியினரின் உண்மை முகத்தை மோடி அம்பலப்படுத்தியும் வட மாநிலங்கள் தென் மாநிலங்களிடையே பிரிவினை உண்டாக்க பார்ப்பதாக ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, ஆரியம் திராவிடம் ஹிந்தி தெரியாது போடா, சனாதனத்தை ஒழிப்போம் என்று பிரிவினையை விதைப்பதே திமுக தான். இந்தி கூட்டணி கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் புழக்கம் இருப்பதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கும் போதைப் பொருட்களின் தாராள புழக்கத்தால் எதிர்காலத்தை இழக்கும் இளைஞர் சமுதாயம், ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி என இரு கட்சிகளும் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஊக்குவிப்பது கடும் கண்டனத்திற்குரியது. வெளிநாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல், கோவையில் மருந்து குப்பிக்குள் வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் போதை ஊசிகள் என போதைப் பொருட்களின் வணிக மையமாக தமிழகத்தை மாற்றிய திமுக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. தமிழகம் முழுவதும் பரவி இருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை அடியோடு அழித்தொழிப்பதோடு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் போதைப் பொருள் கடத்தலுக்கு உறுதுணையாக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று தனது அறிக்கையில் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து 2 தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். பாஜக நிர்வாகி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் காயமுற்றனர். மக்களவை தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் உள்ள 5 தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக ஓட்டுப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து 2 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. தெற்கு காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் பாஜக நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்டார். அனந்த்நாக் என்ற பகுதியில் நடந்த தாக்குதலில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் துப்பாக்கி குண்டுகள் தாக்கியதில் பலத்த காயமுற்றனர். இவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்ற டெல்லி போலீசார் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மற்றும் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதில் சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டது தொடர்பாக எந்த காட்சியும் இல்லாததால் அந்த காட்சியை எடிட் அல்லது டிலீட் செய்து இருக்கலாம் என டில்லி போலீசார் சந்தேகப்படுகின்றனர். இது தொடர்பாக விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளனர். ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரசியலமைப்பை அழிப்பவர்களிடம் இருந்து அதை காப்பாற்றுவதே அனைவரின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். இதற்காகவே ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைத்துள்ளோம் என்று கூறினார். இந்த தேர்தலில் நான் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பதும் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவதும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று பேசினார். துபாயில் வசித்து வரும் இந்தியாவை சேர்ந்த சிறுவன் முகமது அயன் யூனிஸ் தந்தையுடன் வெளியே சென்றபோது கீழே கிடந்த விலை உயர்ந்த வாட்சை பார்த்த சிறுவன் அதை எடுத்து துபாயின் ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷன் இணையதள முகவரியில் பதிவு செய்தார். இதனை பார்த்த போலீசார் வாட்சை பெற்றுக் கொண்டனர். தொடர் விசாரணையில் துபாய்க்கு சுற்றுலா வந்தவருக்கு சொந்தமானது என்றும் சுற்றுலா வந்த இடத்தில் தொலைத்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரிடம் அந்த வாட்ச் ஒப்படைக்கப்பட்டது. அந்த சிறுவனை பாராட்டிய போலீஸ் அதிகாரிகள் பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்துள்ளனர். முட்டாள்களை வைத்து அமெரிக்கா தனது நாட்டை நடத்தி வருவதால் அடுத்த 5 மாதங்களில் 3ஆம் உலகப் போர் தொடங்கும் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனை எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிய குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியான ட்ரம்பும் அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய போது, முட்டாள்களை வைத்து இந்த நாட்டை நடத்தி வருகிறோம். நம்மிடம் திறமையற்றவர்கள் இருப்பதால் அடுத்த 5 மாதங்களில், அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக 3ஆம் உலக போர் தொடங்கும். இன்று ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் நம் நாட்டில் நிறைய பேர் எஞ்சி இருக்க மாட்டார்கள். நம் நாடு மிகவும் பலவீனமாக உள்ளது. 3ஆம் உலக போரில் விரைவில் முடிவடையும் நாடாக நமது நாடு உள்ளது. ஏனென்றால் நம் நாட்டை வழிநடத்த முட்டாள்கள் தான் நம்மிடம் இருக்கிறார்கள் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனாதிபதி தேர்தலுக்கான டிவி விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு விவாதத்தில் பங்கேற்பவர்களுக்கு போதைப் பொருள் பரிசோதனை செய்ய வலியுறுத்துவேன் என கூறினார். மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை அவசிய செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஜனனி சைனிங் ஆஃப்.